திறன் ஒர்க்குக்கு இதில் ஒவ்வொரு பாடமாக பார்த்துட்டு வரோம். இப்போ வகுப்பு நிலை திறன்கள் வந்தாச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் 2 திணை பால் எண் இடம் காலம். இந்த தலைப்பில் நம்ம உள்ள ஒர்க்புக்கில் எல்லா எக்ஸசைஸும் பண்ண போகிறோம். 2.1 சரியான விடையை தேர்வு செய்க, டிக் செய்க அப்படின்றாங்க. உயர்திணை ஒருமை சொற்கள் அமைந்த தொடர்கள், அதை நம்ம டிக் பண்ணணும். உயர்திணை என்பது யாரை குறிக்கும்? மனிதனையும் கடவுளையும் உயர்திணையில் குறிப்பர், ரைட்டுங்களா? அடுத்து ஒருமை, ஒருமைனா ஒரே ஒரு ஆள் அப்படின்னு அர்த்தம். பன்மைனா ப்ளூரல், பலர் அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போ இது மாதிரி எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நம்பர் 1, குழந்தைகள் விளையாடி மகிழ்ந்தனர். குழந்தைகள் அப்படின்றது என்ன? பன்மை, அதனால் அதை டிக் பண்ணக்கூடாது. 2வது, நிலவன் விடுகதை கூறினான். நிலவன் என்பது ஒருமை தான், ஒரு ஆளை தான் குறிக்கும். அப்போ அதுக்கு டிக்கு போடுங்க. இனியா பொம்மை வாங்கி தந்தாள். இனியா என்பது ஒரு பெண்ணை குறிக்கிறது, அதனால் இதுவும் ஒருமை, இதுக்கும் ஒரு டிக்கு போடுங்க. அஃறிணை பன்மை சொற்கள் அமைந்த தொடர்கள். அஃறிணை அப்படின்றது விலங்குகள், மரங்கள் இவற்றை மற்றும் பொருட்கள் இவற்றை குறிப்பது தான் அஃறிணை. உயிரில்லாத பொருட்களும் அஃறிணை தான் வரும். ஃபஸ்ட்டு அதில் பன்மையம், பன்மைனா ஒன்றுக்கு மேற்பட்டது. கணினியில் ஓவியங்கள் வரையலாம். இது அஃறிணை. கணினி என்பது அஃறிணை தான், ஆனால் ஒரு கணினியை பற்றி தான் இங்கே சொல்கிறாங்க. கணினிகளில் அப்படின்னு சொல்லியிருந்தா இதை டிக்கு போட்டுருக்கலாம், அதனால் டிக்கு போடக்கூடாது. 2வது, பொற்சுவை பரிசுகள் பெற்றாள். பொற்சுவை என்பது ஒரு பெண்ணை குறிக்கும், அது அஃறிணை கிடையாது, இதுவும் தவறு. சிப்பிகள் சேர்த்து தோரணம் செய்தேன். சிப்பிகள் இது அஃறிணை பன்மை, அப்போ இதுக்கு டிக்கு போடுங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எங்களோட வீடியோஸ், இதுவரை திறன் ஒர்க்புக்கு போட்ட அனைத்து வீடியோஸும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் செய்ய வேண்டியது, முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கான லிங்க் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுவரை திறன் வீடியோஸ் போட்ட அத்தனை வீடியோக்களும் உங்களுக்கு வந்துவிடும். உங்களுக்கு எது தேவையோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2.2 உரிய சொற்களை தேர்ந்தெடுத்து படக்கதையை நிரப்புக. நாங்கள், நான், நீ, அவை, அது. ஃபஸ்ட்டு டேஷ் சாமந்திப்பூ கொண்டு வருகிறேன். நான் சாமந்திப்பூ கொண்டு வருகிறேன். நீ செம்பருத்திப்பூ கொண்டு வா. 3வது, நாங்கள் நார் எடுத்து வருகிறோம். இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க, அதனால் பன்மை சொல்லணும், நாங்கள். வாத்து என்பது அஃறிணை, அது நாம் எப்படின்னு சொல்லணும்? அதுன்னு தான் சொல்லணும். வாத்து வருகிறது, அது அல்லிப்பூ கொண்டு வருகிறது. அடுத்தது பாருங்க, குரங்குகள் வருகின்றன, அதாவது நிறைய குரங்கு வருதான், அவை அப்படின்னு சொல்லணும், அதுன்னு சொல்லக்கூடாது. அவை ஏன்னா பன்மை. பனை ஓலைகளை எடுத்து வருகின்றன. ஐ அழகான பூங்கொத்து. ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் யூஸ்ஃபுல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.